அடுப்படி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. அதை தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. இது மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள் சரிங்களா? என்ன மாதிரி யாரும் போட்டு வச்சுருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் சரிங்களா? வாங்க பாருங்கள் என்னோடய அடுப்படி எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கங்க. இது ஒரு கல் செவத்தில் வந்து பிசு பிசுன்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லி கல் வச்சுருக்கேங்க. 2 கல்லை தூக்கி வச்சுருக்கேன். இதுனா என்னமோ கல்லுங்க, அது பேர் தெரியாது. இதை ஊற்றி தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். திண்டை திறந்து வச்சுருக்கேன், கொட்டிட்டு பாருங்கள். பாருங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள் சரிங்களா? இப்படி ஊற்றிக்கோங்க சரிங்களா? இப்படி முதல்ல ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ங்க. நல்லா தேய்ச்சிங்கன்னா போயிடும் பிசு பிசுக்கெல்லாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ பிசு பிசுப்பு வராதுங்க. நான் வந்து ஒரு சோம்பேறி, எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு தான் சுத்தம் பண்ணுவேன். திடீர்னு ஒரு புத்தி வரும். அன்றைக்கி மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை வருவாங்க. அது மாதிரி எனக்கு திடீர்னு தான் புத்தி வரும். அன்றைக்கி தான் இப்படி க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி யார் போட்டு வச்சுருக்காங்கன்னு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு இதனால தாங்க ரொம்ப சண்டையே வரும். எப்படி வச்சுருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓயாமல் சண்டை போடுவார். சொல்லும்போது மனசு சங்கடமாக இருக்கும், சரி நம்ம அப்படி திட்டுறாரே அப்படின்ட்டு. ஆனால் அதை செய்ய மாட்டேன். எனக்கே ஒரு நாளைக்கு தான் செய்வேன். அடுப்படி ஒரே பிசு பிசு பிசுன்னு இருந்துச்சுங்க. அதை தான் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சுன்னா செய்வேன், இல்லைன்னா போட்டுருவேன். ஒருத்தர் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரிலாம் வச்சுக்கிற மாட்டேங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணுவேன். அடுப்பை வந்து அடிக்கடி தொடச்சிருவேங்க. ஆனால் இந்த கீழே இந்த இப்படி சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாங்க செய்வேன். நீங்களாம் என்ன மாதிரி போட்டு வச்சுருக்காதீங்க சரிங்களா? அடுப்படி சுத்தமாக இருந்தால் நல்லதான். மகாலட்சுமி தங்குற இடமாங்க. அதனால் நானும் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுருப்பேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் நல்லா சுத்தமாக வச்சுருங்க சரிங்களா? ஆமாம், இது பெரிய அதிசயம், இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன சுத்தமாக வச்சுருந்தா நல்லது தான். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஆனால் சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தா அடுப்படி வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள் உறவுகளே.